அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு இந்த ஒரு 3 ஒர்க்கு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை ஜர்தோஸ் அந்தளவுக்கு கொண்டு வரல, சிம்பிளாக டிசைன் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வெறுமனே த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, சுகர் பீடு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க ப்ளவுஸில் அவங்க சாரியில் பீகாக் இருந்ததுனால பீகாக் ரிலேட்டடாக ப்ளவுஸு கொண்டு வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக்கு லைட்டாக தோகை விரிச்ச மாதிரி இருக்குது. கீழே கீழே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். சின்ன சின்ன வளைவு கொடுத்து எல்லாமே அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு வளைவு ஷேப்பு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, வளைவு ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்புன்னு ஒரு பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு லுக்கும் அழகாக இருக்கும். சாரீ கலர் ப்ளூ கலர்னால ப்ளூ கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஒரு சைடு ப்ளூ கலர், ஒரு சைடு பிங்க் கலர், நெக்ஸ்ட்டு ப்ளூ பிங்க்குன்ட்டு மாற்றி மாற்றி கொண்டு வரும்போது லுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஜரி த்ரெட்லேயே லோட் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த வளைவு ஷேப்பு வர இடம் எல்லாமே ஜரி த்ரெட்டில் லோட் ஸ்டிச்சு இந்த ஸ்லாண்டிங் வியூவில் போட்டிங்கன்னா பார்க்க லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு லோட் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணியிருக்கேன். த்ரெட்டில் அவுட்டரில் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு அந்த கார்னர் சைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் சேம் என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கணும் அதே ப்ரொசீஜர் தான் இந்த பீகாக் அவுட்டரில் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அவுட்டரை எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப் வர இடத்துல நடுவில் ப்ளூ கலரு லோட் ஸ்டிச்சு, சுகர் பீடு, மறுபடியும் லோட் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மயிலோட முகத்துக்கு தாம்பூர் ஒர்க்கு ஃபில் பண்ணியிருக்கேன். தாம்பூர் ஒர்க் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் கண் வைக்கிறதுக்காக சின்னதாக த்ரெட் ஒர்க்கு பிங்க் கலரில் கொடுத்துட்டு அதை சுற்றியும் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக இந்த உடம்பு முகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டிச் பேர் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, மேட் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சு நீங்கள் ஊசி நூல்லையும் போடலாம், ஆர்னிடையிலையும் போடலாம். லுக்கு பார்க்க அழகாக இருக்கும். மிஷின் எம்ப்ராய்டரிலையும் இது ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் இது லேஸ் ஒர்க்குன்ட்டு சொல்லுவாங்க. மிஷின் எம்ப்ராய்டரியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த இடத்துல நான் அந்த ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணியிருக்கேன். உடம்பு தோகையில் ஃபஸ்ட்டு நான் அவுட்டர் லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்ட பிறகு இந்த சாட்டின் ஸ்டிச்சு லோட் ஸ்டிச்சாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒரு லைனு. அதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு அடுத்த வளைவு ஷேப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளே வர இடத்துல பிங்க் கலரில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, மறுபடியும் லோட் ஸ்டிச் கொடுத்து இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் பீட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வரும்போது பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். சிம்பிளாக டிசைன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இப்படி ரெடி பண்ணலாம். பேக்கில் என்ன நெக்லைன் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் அதே நெக்லைனு ஃப்ரண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ்க்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் ஸ்லீவ் போர்ஷனும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹைலைட்டாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ளவர் வைக்கலான்ட்டு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன், ஆஃப் ஃப்ளவரு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு அந்த சர்க்கிள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா பேட்டர்னில் அவுட்டர் லைனு அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு 2 லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ள பிங்க் கலரில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சேம் பேக்கில் என்ன அந்த மாதிரி வளைவு ஷேப் வருதோ அதே வளைவு ஷேப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நீங்கள் கொடுத்தீங்கனாலே ப்ளவுஸ்க்கு நல்லா கொஞ்சம் கிராண்டாக பார்க்க அழகாக இருக்கும். நம்மளுக்கு வேலைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கை சிம்பிளாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் கைக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். பார்டரே உங்களுக்கு நல்லா அழகாக இருந்ததுனால எனக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் போதும்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்னு வச்சு சர்க்கிள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் லைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு அந்த அவுட்டர் லைன் அதே சேம் ப்ரொசீஜர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு 3 லைன் கொடுத்துட்டு லோட் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். லுக்கு பார்க்க அழகாக இருக்கும். சாரீ கலர் ப்ளூ கலர்னால நான் அவுட்டர் லைன் ஒரு சிங்கிள் லைன் அந்த ப்ளூ கலர் த்ரெட்டு கொடுத்தோன்னே ப்ளவுஸ் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாரீக்கு நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்.
இந்த ப்ளவுஸு ஒன் சைட் பீகாக் டிசைனு. நெக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நெக்கில் லைட்டாக கொஞ்சம் அவுட்டரில் வர மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். நார்மலாக யூ நெக்கு ஷேப்பில் வராமல் கொஞ்சம் அவுட்டர் கட்டிங் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். அயனிங் கேன்வாஸ் கொடுத்து ரெடி பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க்கு, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, தாம்பூர் ஒர்க்கு, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன் தான். ஆனால் உங்களுக்கு போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.